வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி. எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி ராமன். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலி ராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, சைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி. என்னடா இது, காலையிலேருந்து நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு ஆள் கூட வர காணோம். இப்போ என்ன பண்ணலான்ற? பேசாம நான் உனக்கு ஹேர் கட் பண்றேன், நீ எனக்கு ஹேர் கட் பண்ண. நீ எனக்கு பண்ணிடுவே, ஓகே. நான் உனக்கு எப்படி பண்றது? நான் வணங்கண்ணா. உட்காருங்க சார். உட்காரு. கட்டிங்கா ஷேவிங்கா? சேவிங். சாதாவா ஸ்பெஷலா? நான் அதான் மசாலா தோசை ஆர்டர் எடுக்கிற மாதிரி கேட்குறேன். இல்லப்பா, சாதா ஷேவிங்கும் இருக்கு, ஸ்பெஷல் ஷேவிங்கும் இருக்கு. வேணுமா வேணாமான்னு கேட்குறேன். அதுனா சாதா ஷேவிங்க. சாதா ஷேவிங்னா இந்த துணிக்கு போடுற பவுடர் இருக்குது பத்தியா, அந்த நுரைய வாரி மூஞ்சில தடவி ஷேவ் பண்ணா அது சாதா ஷேவிங். ஷேவிங் கிரீம் தடவி ஒழுங்கா ஷேவ் பண்ணா அது ஸ்பெஷல் ஷேவிங். அப்போ ஸ்பெஷல் அப்படியா? ஸ்பெஷல். போடுற கிரீம் போடு 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 போடு. அப்படிதான் தடை விடு. ஃபினிஷிங் பக்காவா இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா இருக்குமே, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மச்சான், நீ சைடுல ஆரம்பிச்சிடுறேன். தினா இது ஒருத்தனுக்கு வடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் நிக்கிறீங்களா? தினா ஒப்பாகுதே. ஏன்னா என்னன்னா ரெண்டு பக்கம் கத்தி வச்சுன்னு பயமுத்துறீங்க. வலது பாதி இடது பாதி கலந்து செய்யும் ஷேவிங் இது. பணம் எவ்வளவு வச்சிருக்கிற? ஏன்னா என்னன்னா ஏதோ ராபரி பண்ற மாதிரி காசு கேக்குற. டேய், நாங்களும் ஒழுங்கா கட்டிங் ஷேவிங் பண்ணி சம்பாதிக்கலாம் தான்டா பார்த்தோம். ஆனா அதுல எல்லாம் அவ்வளவா காசு வராது, அதான் ஷார்ட்கட்ல சம்பாதிக்கிறோம். எவ்வளவு வச்சிருக்க? 50 ரூபா தானே ஆகுது. டேய், கட்டிங்கே பத்தாதுடா, இன்னொரு 50 ரூபா கொடுறா. ஏன்னா நான் சேவிங் தானே பண்ண வந்தேன். என்ன கட்டிங்லாம் காசு கேக்குறீங்க? என்னடா இது? நாங்க சொன்னது இந்த கட்டிங். ஆளை விடுங்க, சேவிங்க வேணாம், கட்டிங்க வேணாம். சபாஷடா.
கட்டிங்க்கு காசு சேர்த்தாச்சு ஆ. சைட் டிஷ்க்கு என்ன பண்றது? பொறுமை பொறுமை, ஒரு இல்ச்சவன் வராமையா போயிட போறான். அப்ப பிகில் அடிக்கிட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான். வாங்க சார். வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. என்ன பண்ணணும்? ஃபேஷியல் ப்ளீச்சிங் பண்ணோம். ஆ? ஃபேஷியல் ப்ளீச்சிங். மூஞ்ச பத்தியா கக்கூஸ் மாதிரி இருக்கு. ப்ளீச்சிங் பண்ண சொல்றான். ப்ளீச்சிங் பவுடர் வேற இல்ல. என்ன இந்த ஃபேஸுக்கு ப்ளீச்சிங் பண்ணணும்னு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்களே, அது ஏன்? எனக்கு கல்யாணம். ஆ? 60 கல்யாணமா? முதல் கல்யாணம். அட பாவி, ஒரு பொண்ணு வாழ்க்கையை இப்படி பாழாக்கணும்னு நினைக்கிறீ ஐயா? சும்மா இருடா. ஆமா சார், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணி விடணும்? இந்த பக்கம் பார்த்தா ஆசை நாயன் அஜித் மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா கில்லி விஜய் மாதிரி இருக்கணும். வள்ளி மாதிரி இருந்துட்டு கில்லி விஜய் மாதிரி மூஞ்ச கேக்குறானே இவனே. ஏய், என்னய்யா ஏயா கன்னத்துல தந்தி அடிக்கிற? சோமாரி கீழே படுறா, கரப்பாம்பூச்சி ஓடுது. யோ, கீழே தானேயா ஓடுது, சீட் மேலேயா ஓடுது? சீட்ல மூட்டை பூச்சியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏய், கரப்பாம்பூச்சின்னு எனக்கு அலர்ஜிடா. ஐயே, தொல்லை தாங்க முடியல. பங்காளி, அந்த கரப்பாம்பூச்சி மருந்து அடிச்சு விட்டுட்டுமா? ஏய், என்ன கேள்வி அறா? ம், நமக்கு கஸ்டமர் தான் இங்க முக்கியம். தானே கரப்பான்பூச்சி வச்சேன். முக்கியம். இதோ இருக்கு. ஐயோ, எவ்வளவு செத்து போச்சு பார். எடுத்து கொண்டு போய் வெளியே போடு. அதான் போற போ. பத்திரமா பாத்துக்க, வந்துடுறேன். தலைவரே, உங்களுக்கு எப்படி ஃபேஷியல் பண்ணணும்? பொம்பளைலாம் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதானே. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, பிச்சை எடுத்துடுறேன். சிங்கப்பூர்ல கூட சார் நம்மள ஒரு பார்லர்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன், இந்தியாவுக்கு தான் என்னுடைய சர்வீஸ், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார், இப்பதான் கரப்பாம்பூச்சி எல்லாம் அடிச்சு வாரி போட்டு வரேன். இன்னும் தலைய தொங்க போட்டா எப்படி? நிமிர்ந்து பாருங்க. என்னடா தூங்குறாரு பெரியவரு? எழுப்பு எழுப்பு. ஐயோ, மூச்சு நின்னு போயிருக்க. ஏண்டா, என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையடா, ஃபேஷியல் பண்ணலான்னு இந்த ஸ்ப்ரே அடிச்சா அவ்வளவுதான். என்ன ஸ்ப்ரே? அட பாவி, அது கரப்பாம்பூச்சி சாவடிக்கிற மருந்தாச்சடா. அதால ஒரு கொசுவையே காலி பண்ணிட்டியடா பாவி. இப்ப என்ன பண்றது? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். போலீஸ் வந்தா இட்டு போய் தொட்டில போட்டு லாடம் கட்டுருவாங்களே, இப்ப என்னடா பண்றது? பாவம், ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சு உள்ள வந்தான், அவனுக்கு லாஸ்ட் நைட் ஆக்கி விட்டுட்டியடா. இப்ப அது ரொம்ப முக்கியமா? நாம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறேன். அட பாவி, நாங்களே ஒரு இத்து போன கடையை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து செத்து போயிட்டியே ஐயா. செத்ததும் செத்த, பங்காளிய கொலகாரன் ஆக்கி செத்துட்டியே. போய் ஊர் பூரா சொல்லிட்டு வாயா. சரி, ஓகே, வரேன். சீ, நில்லுடா. பங்காளி, பாடியில இருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வேணா ஊதுவத்தி கொளுத்தி தலையாண்ட வைக்கட்டுமா? ஏன் பெட்ரோல் ஊத்தி தீய வச்சு கொளுத்த? சரி நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க, இங்க டெட் பாடி இருக்குன்னு. சரி, அதெல்லாம் விடு. இப்ப எப்படி சால்வ் பண்றது இந்த பிரச்சனைய? இரு, யோசிக்கிறேன். வணக்கம். ஐயோ, இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐயோ இன்ஸ்பெக்டர், ஐயோ இன்ஸ்பெக்டர். ஏன் என்ன பார்த்து அலறீங்க? அலறு சார். ஐயா இன்ஸ்பெக்டர், ஐயா இன்ஸ்பெக்டர் ஜாலியா கத்துனேன். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம்? இந்த ஏரியால ஒரு கொலை விழுந்திருக்கு, அதை பார்க்க வந்திருக்கேன். ஏன் இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியான்னு குத்து மதிப்பா சொல்றீங்க? பங்காளி பாருங்க, உண்மையிலேயே பயந்துட்டான். ஏய், கம்முனு இருடா. நான் எதுக்கு சார் பயப்பட போறேன்? சரி சரி, இவரை முடிச்சிட்டீங்களா? அது முடிச்சு 1/4 மணி நேரமாச்சு. பாருங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ட்ரிம் பண்ணி முடிச்சலாம்ல? ஓ, நீங்க அந்த முடிச்சு சொல்றீங்களா? எந்த முடிச்சு? அது நாங்க வந்து சன் டிவில 3 முடிச்சு, கே டிவில முந்தானி முடிச்சு, இதெல்லாம் பார்த்து முடிச்சு குழப்பமாயி போச்சு. எனக்கும் முடிச்சு பிரச்சனை தான். உங்களுக்குமா? ஆமா, நேத்து டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் பொண்டாட்டி மூட்டை முடிச்சோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பேசி முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ள இந்த ஏரியால ஒரு கொலை நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த முடிச்சு அவுக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. சார், இந்த முடிச்சு பிரச்சனையை இதோட முடிச்சுங்க சார். தேவையில்லாம ஏன் பேசணும்? சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒருவேளை பங்காளி கொலை பண்ணிட்டான்னு எத்தனை வருஷம் சார் தண்டனை கிடைக்கும்? யோ, வந்ததுல இருந்து கொலையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு எப்பயா ட்ரிம் பண்ண போறீங்க? சார், நாளைக்கு அர்ஜென்ட்டா இவருக்கு கர்மாதி. என்னது கருமாதியா? கருமாதி இல்ல சார், இவர் வந்து எங்களுக்கு குரு மாதிரி, அதானே சொல்ல வந்தேன். ஆமாமா, நாளைக்கு இவருக்கு கல்யாணம். இவருக்கு ஷேவ் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆமா, அதனால வேற ஒரு நல்ல கடையா போய் பார்த்து இன்னைக்கு பண்ணிக்கீங்களேன். ஓசில பண்ணிக்கலான்னு வந்தேன். தெரியும். வரேன். வாங்க. போயிட்டான்டா. சப்பா, ஒரு வழியா போய் தொலைஞ்சான்டா. பரவாயில்லடா, அவன் போனா விடு. இந்த பணத்தை எங்க போய் தொலைக்கிறதுன்னு தெரியலையே. புடி தொலைச்சிருவான். டேய் கொணவாயா, இவன் வரும்போது கோயில்ல ஓசி சோறு தின்ட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கு மண்புழு மாதிரி இருக்கான், தூக்குறதுக்கு மலைப்பாம்பு மாதிரி கணக்குறான்.
ஆமா ஆமா, முதல்ல இந்த கோயில்ல போடுற உண்டை சோத்தை நிறுத்தணும். அப்பதான் நம்ம நாடு உருப்படும். அதை விடுறா. ஆ, ஆள் இல்லாத இடத்துல இவனை தூக்கி போடலான்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆள் இருக்காங்களே, என்ன பண்றது? சே, 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 சே. ஒரு டீயை அடிச்சு ஒரு டம்மை போட்டா யோசனை வரும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. து, நாதேரி குடும்பம். என்னடா வளர்ற? இல்லப்பா, நல்ல குடும்பம்னு சொன்னேன். நாம டீ குடிக்கலாம், ரைட்டு. இவன் என்ன பண்றது? அதோ பக்கத்துலயே வெத்தலைப்பாக்கு கடை இருக்கு. இவனை உட்கார வச்சு ஒரு டம் வாங்கி வாயில கொடுத்துருவோம். சமாளிப்போம் வா. ஆகாக காகா கில்லாடுறா நீ. நீ சமாளிக்காத வா. ஏய், நீ மட்டும் சமாளிச்சு கிழிச்சிருவியா? சித்தப்பா வாக்கிங்னு உயிர் எடுக்கிறாரு. உட்காருங்க சித்தப்பா. கையறா. மாஸ்டர் 2 டீ கொடுங்க. ஏன்பா 3 பேரா வந்துட்டு 2 டீ சொல்றீங்க? ஏன் அந்த கூலிங் கிளாஸ் போட்ட ஒரு டீ சாப்பிட மாட்டாரா? அவரு டீ சாப்பிட்ற வேணான்றாரு. அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட். சரி, சுகர் இல்லாம போட்டு தரேன். அவருக்கு பால் கம்ப்ளைண்ட். பால் சாப்பிட மாட்டாரு. சும்மா குடிக்க சொல்லுங்க சார். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். என்னடா இப்படி உண்மையை சொல்றான்? பாடி எங்க விட்டு எஸ்கேப் பண்ணலாமா? நீ சும்மா இரு. யோ, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்காத. கேட்கறத போட்டு கொடு. டீ ஸ்ட்ராங்கா லைட்டா? யா, அந்த கர்மாந்தரத்தை எப்படி குடிச்சா என்ன? குடுத்தொலையா? பங்காளி இப்படியா எதிரில் உட்காந்துனுக்குறானே, நம்மளையே முறைச்சு பார்த்துனுக்குறான். ஒருவேளை சிஐடியா இருப்பானோ? டேய் கம்னு, நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற என்ன இப்படிலாம் சொல்ற? அவன் சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு அந்த பேப்பர் எடுத்து இது கையில கொடு, படிக்கிற மாதிரி இருக்கும். பேப்பர்லாம் கொடுத்துடலாம், அது சரி. இந்த ஆள் எவ்வளோ படிச்சிருக்கான் எவனுக்கு தெரியும்? படிக்க தெரியுமா இல்லையா யாருக்கு தெரியும்? ஐயோ, என் அறிவு குழந்தை, நான் எங்க போய் அடிச்சுக்கிறது? பேப்பர் எடுத்து இவன் கையில கொடுறா, படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்றதை கேளு, அடிச்சானா நீ செத்துருவ. சித்தப்பா பேப்பரை ஃபுல்லா படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன நியூஸ்னு சொல்லணும். ஆமா ஆமா, சித்தப்பா வந்து ஒன்லி ஹெட்லைன்ஸ் தான் படிப்பாரு. யோ, டீ குடியா? எவ்வளோ நேரம் ஆச்சு? மாஸ்டர், காசு நாளைக்கு தரேன். ஏன்டா காசு இல்லாம டீ குடிக்க வரீங்க? மரியாதை காசை வச்சுட்டு போ. துட்டு தரலன்னு வச்சுக்க, சுடு தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். பங்காளி, மூஞ்சில சுடு தண்ணி ஊத்திடுவேன்றானே, எதை வச்சு சொல்றான்? அவன் டீயை தாண்டா சுடுத்த நின்றான். காசு கொண்டு வந்திருக்கல. காசா? ஐயோ, மொத்த காசும் கல்லா போட்டியில வச்சு பூட்டிட்டு வந்துட்டேனே. நைஸா ஏந்து ஓடிடலாமா? உன் கூட பெரிய இம்சடா. இரு, ஃபேஸ் ப்ளீச் பண்றதுக்கு வந்து இந்த கிழமை பாக்கெட்ல காசு வச்சிருப்பான், பாக்குறேன். எப்போ 50 ரூபா வச்சிருக்கான்டா. இது கொண்டு போய் டீ காசு கொடுத்துட்டு மீதியை வாங்கிட்டு எனக்கு இது வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். நைஸா இந்த பாடியை என் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? எனக்கும் வருது, நானும் வரேன் வா. எனக்கு வந்தாலே உனக்கும் வந்துரும்டா. சாரி, பெரிய தொந்தரவுடாவா. நான் வந்துருவேன். இவனுக்கு வந்துச்சுன்னா? டேய், அவர் பேப்பர் படிக்கிறார்ல, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வா வா, கிளம்பு. அடிங்க, சும்மா உட்காரேன். சித்தப்பா தூங்காம பேப்பரை படிங்க. மாஸ்டர் எங்க போறது? இங்க வந்து பால் சட்டில போ. கேக்குறான் பாரு கேள்வி. வந்தா அப்படி எங்கன்னா ஓரமா போயா? ஏண்டா மாஸ்டர் சூடா இருக்காரு, அவர்கிட்ட போய் வாயை கொடுத்து புண்ணாய்க்கிற? இல்லப்பா, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போலாமே தான். மாஸ்டர் போயிட்டு வந்து காசு தரேன். வா வா வா. உண்மையை சொல்ல செருப்பால் அடிப்பேன். மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிர. என்ன பெருசு, இந்த காலத்துல நீ பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கிற? சன்னிஸ்லாம் பார்க்கறது கிடையாதா? அதில் தான் எல்லா செய்தியும் புட்டு புட்டு தெளிவாக காட்டுறாங்களே. ஆமாம், என்ன செய்தி போட்டிருக்கு நீ உத்து உத்து படிச்சுக்கிட்டு இருக்க? என்ன தலைப்பு செய்தி சொல்லு பார்ப்போம். என்ன நான் கேட்குறேன், நீ சும்மாவே இருக்கிற? என்னன்னு சொல்லு. என்ன தலை, என் மேலே கோவமா? என்கிட்ட ஏன் பேசவே மாட்டேங்கிற? என்ன காலையிலே ஃபுல் அடிச்சிட்டியா? நான் தேவலாம் போட்டிருக்க. ஏயா வீணா உன் உடம்புக்கு இதெல்லாம் தேவைதானா? ஏன் இப்படி பண்ற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காரு, அவங்க அக்கா பையனோட ஒண்ணு விட்ட தம்பியோட அவன் பக்கத்து வீட்டுல இருக்கானே, அவன் என் தம்பிக்கு தெரிஞ்சவையா. நீ என்கிட்ட வேலை காட்டுற? நீ ரொம்ப கிட்டத்து சொந்தமா இருக்கு. ஏய் டபுக்கு தலையா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. உன்னை நான் எது வேணாலும் செய்வேன். என்ன பண்றான் பாரு. உன்னை என்ன காலால வேற ஒதுக்கிறியா? மவனை உன் சாவு என் கையில தான்டா.
இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ணிடுறேன்டா. என்னடா இது செத்து போனவனு மறுபடியும் கொள்றேன்றா? சரி விடு, பை அவன் மேல வீந்துற போகுது, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் வா. ஆக நல்ல அட்வொகேட் நீ தான்டா. அடிபட்டே சாவ போற நீ. டேய் என்ன நினைச்சுக்கிட்ட பாவி பயல, என் மதிப்பு மரியாதை தெரியாம என்ன அடிச்சுல, இப்ப ஒரு அடிடா, சிங்கிள் அடி, என்ன திரும்பி அடி பாப்போம். அட்ரா டேய் டப்புக்கு அட்ராங்கிற, அட்ரா 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 கபோதி பைய அடிக்க மாட்டேங்கிற பாடா. சபா அப்பாடா, ஒரு வழியா பணத்தை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. பார்பர் ஷாப் பிசினஸ் எல்லாம் இனிமே வேணாம்டா. அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு பேசாம பெரிய லெவலில் எதனா பிசினஸ் பண்ணலாம். என்னது ப்ராப்பர்ட்டியா? அங்க இருக்கிறது 2 துருப்புச்ச கத்திரிக்கோல், 2 உடஞ்சி போன சீப்பு, பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து 1 கிலோ முடி. அதை வச்சு என்னத்தான் பண்ண முடியும்? அதை வச்சு ஒன்றும். டேய் அங்க பாடுறா. என்ன கஸ்டமர்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்க பாடுறா. ஐயோ, கவலைப்படாத தலைவா, அட்ரஸ் கிட்ட வந்துட்டோம். என்னடா பணத்தை உட்கார வச்சு இட்டுன்னு வரான்? அதானே என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸ்ட்ரைட்டா போயிடலாம். என்ன கூட வந்த அங்கேயே அம்போன்னு விட்டுக்கணும் வந்துட்டீங்க. நீங்க அம்போன்னு விட்டுக்கணும் வந்தாலும் நான் எவ்வளவு ஷோக்கா வளைச்சுக்கணும் வந்தேன் பாத்தியா? அதாத்த இங்க பாருங்க, தலைவர் மப்புல இருந்தாலும் எவ்வளவு ஷோக்கா குந்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. குடியார போயில உனக்கு எப்படி எங்க அட்ரஸ் கிடைச்சது? அது அவர்தான் சொன்னாரு. அவர் எப்படா சொல்லுவாரு? அவரு சொல்லல என்ன, அவரு பையில உள்ள விசிட்டிங் கார்டு சொல்லிச்சே. கடைக்கு வர்ற கண்ட கைசரிங்கள்ட்ட எல்லாம் விசிட்டிங் கார்டை கொடுக்காதன்னு கேட்டியா நீ? ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு ஒருத்தங்கிட்ட தான் கொடுத்தேன், அதுவும் ஒம்பல போய் முடிஞ்சிச்சு பாத்தியா? பாத்தியாரா தலைவர உள்ள இஸ்து போய் படுக்க வைங்க, அப்புறம் வண்டியை இஸ்து ஓரமா விடுங்க. காலையில போதை தெரிஞ்சவன வண்டி இஸ்துங்க தலைவா. படிச்ச பக்கமே படிச்சுக்கின்னு இருக்கிற, மாத்தி படி வட்டா பெரிய வண்டி இது. பணத்தை ஒழிச்சு கட்டியாச்சுன்னு பார்த்தா திரும்ப இந்த குடிகார நாய் இங்க கொண்டாந்து விட்டு போயிட்டானே. இப்ப என்னடா பண்றது? ஆளை பாக்குறதுக்கு நரம்பு மாதிரி தான் இருக்கிறான். பேசாம நரபலி கொடுத்துருவோமா? ஏடா டேய், பணத்தை எப்படா நரபலி கொடுக்க? என்னடா இது பேப்பர்ல இவன் போட்டோ போட்டிருக்கு? ஆமா, இவன் போட்டோ தான். சின்ன வயசுல எடுத்தது. சின்ன வயசுல இதே மாதிரி இருக்கிறான்பா. இப்ப அது ரொம்ப முக்கியமா மேட்டர் படிக்கலாம் இரு. இந்த படத்தில் காணப்படும் நபரை உயிருடனோ இல்லை பிணமாகவோ கொண்டு வந்து ஒப்படைப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். இப்படிக்கு காவல்துறை. பாத்தியா, இவன் பெரிய தீவிரவாதி போல் இருக்கடா. அதான் 10 லட்சம் ரூபாய் இவன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க. பங்காளி லேட் பண்ணாத, அப்புறம் தொகையை குறைச்சிட போறாங்க. சீக்கிரமா தள்ளின்னு போலாம் வா. வா தள்ளு தள்ளு, திருப்புடா போட்டு. சொல்லுங்க. நம்மளா? சரி வாங்க பாத்துக்கலாம். சரி ரைட்டு முடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் போன வைங்க சார். யார் வந்திருக்கா பாருங்க. யோ யார் நீங்களா? ஸ்டேஷனுக்குள்ள ட்ரை சைக்கிளோட வரீங்க. இந்த ஆள் என்னடானா மெழுகு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கான். என்ன சார் இது யாருன்னு தெரியலையா? 10 லட்சம் ரூபாய் பார்ட்டி. 10 லட்சம் ரூபாய் பார்ட்டியா? சார், ஒரு தீவிரவாதிய உயிரோடவோ பணமாவோ கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கறதா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தீங்களே, அந்த தீவிரவாதி இவன் தான். ஆமா, இந்த பாருங்க சார், நாங்க தான் பிடிச்சி அவனை கொன்னு உட்கார வச்சு கொண்டாந்துருக்கோம். அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க சார். வெயிட், நீங்க தான் அந்த 2 பேரா? உங்க 2 பேர்ல யார் அவனை கொன்னான்னு தெரிஞ்சாதான் 10 லட்சத்தை நான் கொடுக்க முடியும். சார், இதுல என்ன சார் சந்தேகம்? நான் தான் சார் ஈவி இறக்கம் இல்லாம கொன்னேன். சார் போய் சொல்றேன் சார். டேய், நான் தானே அவன் மூஞ்சில கரப்பாம்பூச்சி மருந்து அடிச்சு கொன்னேன். நீங்கடா கொன்ன? அது கரப்பாம்பூச்சி மருந்துன்னு சொன்னதே நான் தான். டேய், நீ கரப்பாம்பூச்சி மருந்துன்னு சொன்ன, கரெக்டா மூக்குல அடிச்சது நான் தான் சார் கொன்னேன். சார் நான் தான் சார் கொன்னேன். நான் தான் சார் சொல்றத கேளுங்க, நான் தான் சார் கொன்னேன். சார் இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா பரிசை குலுக்கல் முறையில் தான் கொடுக்க முடியும். உங்க 2 பேர்ல யார் கொலை பண்ணீங்கன்னு முடிவு பண்ணுங்க. இது வர்றா, நாம 2 பேரும் வீணா அடிச்சுக்கிட்டோம். இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர்ல நான் தான் போட்டு தள்ளனேன்னு சொல்லி மொத்த துட்டி அமைக்கிறவாரு. சமாதானமா போயிருவோம். அமைக்கவாசி அப்படிங்கிற. ஓகே சார், நான் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறேன். இந்த கொலைக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல, நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். ஏன் போய் சொல்றீங்க? உங்களுக்கு பின்னாடி கான்ஸ்டபிள் தான் இருக்காரு. சார் அது இல்ல சார். எது இல்ல? இவரை நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம்னு சொல்ல வர்றோம். ஓ, இவரை நீங்க 2 பேரும் தான் கொன்னீங்களா? அதுதான் சொன்னேன். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் லாக்அப்க்கு கூட்டிட்டு போ. பணத்தை லாக்கர்ல தான் வைப்பாங்க. லாக்அப்ல யாருன்னா வைப்பாங்களா? அதோட இல்லாம அங்க அக்கிஸ்ட்லாம் இருப்பாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ரீஜென்ட் ஆனவங்க, இங்கே கொடுத்துருவோம்.
அதுக்குத்தானே நான் இங்க இருக்கிறேன். அவன் கை நாட்ட நான் கையெழுத்து போடுவேன். ஆ? ஆ. நானும் போடுவேன். ஏன் சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேனா? ஏண்டா ஒருத்தரை கடத்திட்டு போய் கொன்னா அடிக்காம அவார்டா கொடுப்பாங்க? கடத்திட்டு போய் கொண்டோமா? கடலை வச்சு தானேப்பா நம்ம கொண்டோம். கம்முன்னுறா சார், இவன் மென்டல் சார். ஏன் சார் பின்ன எதுக்கு சார் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும்னு விளம்பரம் கொடுத்தீங்க? கல்யாண மாப்பிள்ள காணுன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நாங்க அதை கண்டுபிடிக்க தான் 10 லட்சம் பரிசுன்னு அறிவிச்சோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலகாரங்க வருவாங்கல்ல. அட பாவி பங்காளி, போலி விளம்பரத்தை பார்த்து நல்லா ஏமாந்துட்டோம். எப்படி எங்க டிபார்ட்மெண்டோட ஐடியா? உன் ஐடியால சாணி கரைச்சி ஊத்தா. பசுமாடு சாணியா எருமாடு சாணியா? ரொம்ப முக்கியம் அது. என்னடாச்சு? என்னடாச்சு? சும்மா ஆக்ட் கொடுக்குறேன். நெஞ்சு வலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கி ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். நீ மட்டும் எஸ்கேப் ஆகணுமா? எனக்கு தான் நெஞ்சு வலிக்குது சார். எனக்கு நெஞ்சு வலிக்குது சார். என்னையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க சார். அதெல்லாம் அரசியல்வாதிக்கு தான்டா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. உங்களுக்கு எல்லாம் கேப்ப களி தான்டா. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுலதான் ரொட்டுலதான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.